அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுக அமைச்சர் மூர்த்தி பதவி நீக்கம், உட்கட்சிக்குள் மோதல், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை அடிப்படையில் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு முதல் சட்டமன்ற குழு நடைபெற்றது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன், ஸோ திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே பேசியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அங்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சிக்கலால் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மூர்த்தி அவர்கள் பேசியிருந்த நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசி எதிர்ப்புகள் தெரிவித்து இருந்திருந்த நிலையில், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ புகழ்ந்தும் புகழாட்டி பேசி வந்திருக்கக்கூடிய நிலையில், ஸோ நீங்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறீங்களா இல்லை பொதுக்குழு பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்ட இருந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அங்கு உட்கட்சிக்குள்ளே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுடைய அமைச்சர்களிடையே பார்த்தீங்கன்னா திமுகவிடையும் உட்கட்சிக்குள்ளே ஒரு சின்ன மோதல்கள் சலசலப்புகள் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தான் திமுக தலைமையகமும் திமுகவுடைய அமைச்சர்களும் சிக்கி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு சட்டப்பேரவையில் திடீர்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கிடையே பார்த்தீங்கன்னா வாதங்கள் ஏற்பட்டு, ஸோ அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஸோ திமுகவே ஒட்டுமொத்தமாக சாட்டி அவரும் பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக நிற்று வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ திமுக ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீடுகளிலும் அவருக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களிலும் பார்த்தீங்கன்னா ரைடுகள் ஸோ நடந்தது இல்லையா? ஸோ அந்த ரைடின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு திமுகவுடைய தலைமையகம் தான் அமைச்சர் துரைமுருகனுடைய சம்மந்தப்பட்ட நிறுவனங்களிலும் கல்வித்துறைகளிலும் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடத்தியிருந்தாங்க. அதில் எக்கச்சக்கமான பணங்களும் சிக்கியிருந்தது. இதன் அடிப்படையில் அமைச்சர் துரைமுருகனர் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஊழல்கள் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸோ துரைமுருகன் அவர்களுக்கும் ஏற்கனவே சலசலப்புகள் நிறைய வந்திருந்த நிலையில் தான் இந்த சலசலப்பின் அடிப்படையில் தான் இப்போ சட்டப்பேரவையில் நடந்த சம்பவத்தில் திமுக சேர்ந்த அமைச்சர்களை அனைவரையுமே தூண்டிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் பார்த்துருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அமைச்சர் துரைமுருகனுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நிறைய மோதல்கள் ஏற்பட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பதவி விலக போகிறதாக அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக இருக்குது. ஸோ அதனால் திமுக சேர்ந்த அமைச்சர் ஸோ மூர்த்தி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருந்தார் இல்லையா? ஸோ இதன் அடிப்படையில் அவர் ஒரு மூத்த அமைச்சராக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்காத அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக அவருடைய பதவி ஸோ நீக்கப்பட்டிருக்க சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சரி, ஓகே, எனக்கான அப்டேட் தான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.